இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கீரை வாங்கி பொரியல் பண்ணியாச்சு. காய்கறி வேற ஒண்ணுமே இல்ல. என்ன குழம்பு செய்யறது? ம். ஆ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கீரைத் தண்ட வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்ப செய்யப் போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வணக்கம். கீரைத்தண்டு தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்வது என்று பார்ப்போம். கீரையை கிள்ளி முதலில் பொரியல் செய்து விட்டோம். இப்போது எஞ்சியிருக்கும் தண்டில் இளம் தண்டாக பார்த்து எடுத்துக்கொள்வோம். அதை சிறு துண்டுகளாக வெட்டி கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். குழம்பை தண்டுக்கீரையின் தண்டில் செய்தால் சிறப்பாக இருக்கும். தேவையான பொருட்களை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த குழம்பிற்கு இளம் தண்டினை சேர்க்க வேண்டும். அப்போதுதான் ருசியாக இருக்கும். மற்ற தண்டுகள் சிறிது கடினமாக இருக்கும். முற்றிய தண்டையும் எடுக்கக்கூடாது. இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்களை எடுத்து வைத்துக்கொண்டு முதலில் தட்டைப்பயிறு 1/4 கப் அளவு எடுத்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்து குக்கரில் வேக வைக்க வேண்டும். இப்போது இந்த குழம்பிற்கு தேவையான மசாலாவினை அரைத்துக் கொள்வோம். அதற்கு 10 முதல் 15 பல் சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்து ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு வதக்கிக் கொள்ள வேண்டும். வெங்காயம் நிறம் மாறியவுடன் அதில் ஒரு மேஜைக்கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக் கொள்வோம். அதை ஓரங்களுக்கு மாற்றி வைத்து நடுவில் 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1/4 தேக்கரண்டி சீரகம் சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். 1 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள் சேர்த்து உடனே அடுப்பை அணைத்துவிட வேண்டும். இப்போது வணக்கிய பொருட்களை ஆற வைக்க வேண்டும். குளிர்ந்தவுடன் மிக்சியில் மைய அரைத்து கொள்ள வேண்டும். இப்போது வாணலியில் 1 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக் கொள்வோம். அதில் 10 முதல் 15 நறுக்கிய சின்ன வெங்காய மற்றும் பூண்டு பற்களை சேர்த்துக் கொள்வோம். வெங்காயம் வதங்கும் அளவிற்கு உப்பு சேர்த்துக் கொள்வோம். இப்போது 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள் மற்றும் 1/2 தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும். மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்க்கும் பொழுது குழம்பிற்கு நல்ல நிறம் கிடைக்கும். அதனால்தான் காஷ்மீரி மிளகாய்த்தூளை எண்ணெயில் சேர்த்து வதக்குகிறோம். ஆனால் அடுப்பை மெல்லியதாகத்தான் எரிய விட வேண்டும். இதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மிளகாய்த்தூளின் பச்சை வாசம் போகும் வரை வதக்க வேண்டும். மிளகாய்த்தூளை குறைவான சூட்டில் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் மிளகாய்த்தூள் சீக்கிரம் கருகி குழம்பு கசக்க துவங்கிவிடும். மிளகாய்த்தூளுக்கு அடுத்ததாக தக்காளியை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்து அது மசியும் வரை நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். அடுப்பை மிதமான சூட்டில் வைக்க வேண்டும். இப்போது கீரையின் தண்டுகளை குழம்பில் சேர்க்க வேண்டும். 1 கப் தண்ணீர் சேர்த்து 10 நிமிடம் வேக வைக்க வேண்டும். இளம் தண்டுகளாக இருப்பதனால் சீக்கிரம் வெந்துவிடும். தண்டுகள் வெந்துவிட்டதா என்பதை சோதித்து பார்த்து பின்பு இதற்கென அரைத்த மசாலாவை சேர்த்து கொள்கின்றோம். மசாலா அரைத்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணீரையும் மீண்டும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணீரையும் சேர்த்து 5 நிமிடம் போல கொதிக்க வைக்க வேண்டும். இப்பொழுது மசாலாவின் பச்சை வாசம் போகும் வரை காத்திருக்க வேண்டும். இதற்கான தாளிப்பினை இப்பொழுது தயார் செய்வோம். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு சேர்த்து அது பொரிந்ததும் வெந்தயம், வரமிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்க வேண்டும். தாளிப்பை இறக்கி வைத்து குழம்பு பச்சை வாசம் போன பின்பு வேக வைத்த தட்டைப்பயிறு 2 கைப்பிடி அளவு எடுத்து அதனை கைகளால் நன்கு மசித்து சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி மசித்த பருப்பினை சேர்த்து கொள்ளும் பொழுது குழம்பின் சுவை கூடும். தட்டைப்பயிறு சேர்த்த பின்பு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சூடான தண்ணீரில் கரைத்து 2 மேஜைக்கரண்டி அளவு புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இப்போது உப்பு சரியாக உள்ளதா என பார்க்கவும். காரம் அதிகம் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய்த்தூளை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். இப்போது குழம்பிற்கு தாளிப்பை சேர்த்து கலந்துவிட்டு இறக்கிவிடலாம். இந்த குழம்பு மீன் குழம்பு போலவே சுவையாக இருக்கும். முதல் நாளை விட அடுத்த நாள் சுண்ட வைத்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும். கீரைத்தண்டிற்கு பதிலாக கத்திரிக்காய் சேர்த்தும் இதே குழம்பை செய்யலாம். எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டியது இல்லை. மசாலாவை அரைத்துதான் சேர்க்கப் போகின்றோம். மிளகாய்த்தூள் மட்டும்தான் பொடியாக சேர்க்கின்றோம். நமக்கு தேவையான புரதச்சத்து பயிரிலிருந்தும் நார்ச்சத்து தண்டிலிருந்தும் கிடைக்கும். அதனால் மலச்சிக்கல் வராது. இந்த சிறப்பான குழம்பை நீங்களும் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள். அன்போடு சமைத்து பரிமாறுங்கள்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் எங்களது மாம்மேட் ஹோம்மேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாமும் உணவுப் பொருட்களை வீணடிக்காமல் அதனை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் நன்றி.